நீங்கள் பல மாதங்களாக குழந்தைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்களா? ஆனால் இன்னும் நல்ல செய்தி வரலையா? என்ன பிரச்சனை இருக்கும்? எல்லாம் நார்மலாக தானே இருக்குது. ஆனாலும் ஏன் கருத்தரிக்கலை? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குதா? இன்றைக்கி வீடியோவில் கருத்தரிக்க தாமதமாகக்கூடிய 13 முக்கிய காரணங்களையும் அதுக்கான எளிய தீர்வுகளையும் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். முதல் காரணம் என்னென்னா, சரியான நாட்களில் முயற்சி செய்யாமல் இருக்கிறது. பல தம்பதிகள் செய்யும் பொதுவான தவறு இதுதான். பெண்களுக்கு மாதம் ஒரு முறை மட்டுமே அண்டவிடுப்பு நிகழ்து. அந்த நேரத்தில் தான் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அண்டவிடுப்புக்கு முன்னாடி 3லிருந்து 5 நாட்களும் அண்டவிடுப்பு நாளும் மிகவும் முக்கியமான காலம். எனவே உங்கள் மாதவிடாய் சுழற்சியை கண்காணிப்பது மிகவும் அவசியம். காரணம் 2 என்னென்னா, அண்டவிடுப்பு பிரச்சனைகள். சில பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கருமுட்டை வெளியாகிறதில்ல. இதுக்கு ஹார்மோன் சமநிலையின்மை, PCOSன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை காரணமாக இருக்கலாம். மாதவிடாய் ஒழுங்கற்றதாக இருந்தால் மருத்துவரை அணுகி பரிசோதனை பண்ணுறது ரொம்ப நல்லது. 3வது காரணம் என்னென்னா, விந்தணு தொடர்பான பிரச்சனைகள். கருத்தரிப்பில் பெண்கள் மட்டும் இல்லை, ஆணின் ஆரோக்கியமும் முக்கியம். விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருப்பதும், இயக்கம் குறைவாக இருப்பதும் அல்லது தரம் குறைவாக இருப்பதும் தான் கர்ப்பத்தை பாதிக்கலாம். இதற்கும் மருத்துவர்கிட்ட விந்து பரிசோதனையை பரிந்துரைக்கலாம். 4வது காரணம் என்னென்னா, வயது அதிகரிக்கும் போது கருத்தரிக்கிறதோட வாய்ப்புகள் குறையுது. 20லிருந்து 30 வயதுக்குள்ள பெண்களுக்கு கருத்தரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 35 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கருவுறுதல் திறன் மெதுவாக குறைய தொடங்குது. 40 வயசுக்கு பிறகும் இந்த வாய்ப்பு மேலும் குறையுது. அடுத்து ஃபலோப்பியன் குழாய் அடைப்பு. கருமுட்டை மற்றும் விந்தணு சந்திக்கிறதுக்கு ஃபலோப்பியன் குழாய் தான் மிகவும் முக்கியமானது. இந்த குழாயில் அடைப்பு இருந்தால் கர்ப்பம் தரிப்பது சிரமமாக இருக்கும். இதை ஸ்கேன் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் மூலமாக கண்டறிய முடியும். அடுத்து கருப்பை பிரச்சனைகள். கருவுற்ற முட்டை கருப்பையில் சுவரில் ஒட்டணும். கருப்பையில் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதில் நார்த்தீசு கட்டிகள் அல்லது பிற சிக்கல்கள் இருந்தால் இந்த செயல்முறை பாதிக்கப்படும். அடுத்து மன அழுத்தம். அதிக மன அழுத்தம் உடலில் ஹார்மோன்களை பாதிக்குது. இதனால் அண்டவிடுப்பு, மாதவிடாய் சுழற்சி பாதிக்கப்படலாம். தினமும் 15லிருந்து 20 நிமிஷம் தியானம் அல்லது யோகா அல்லது நடைப்பயிற்சி எதுவாவது செய்யணும். இது ஹெல்ப் பண்ணும். 8வது காரணம் என்னென்னா, தூக்கமின்மை. நீங்கள் தினமும் 7லிருந்து 8 மணி நேரம் தூங்குறீங்களா? தூக்கமின்மை ஹார்மோன் சமநிலையை பாதித்து கருத்தரிக்கும் வாய்ப்பை குறைக்கலாம். எனவே போதுமான அளவு தூக்கம் அவசியம். காரணம் 9 அதிக எடை அல்லது குறைந்த எடை. உடல் எடை மிக அதிகமாக இருந்தாலும் மிகவும் குறைவாக இருந்தாலும் கருவுறுதல் பாதிக்கப்படும். ஆரோக்கியமான BMIயை பராமரிக்கிறது கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்குது. அடுத்த காரணம் என்னென்னா, ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை. புகைப்பிடித்தல், மதுபானம், போதைப் பொருட்கள் பயன்பாடு இந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கருவுறுதல் திறனை பாதிக்குது. கர்ப்பத்துக்கு திட்டமிடும் தம்பதிகள் இந்த பழக்கங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அடுத்து அதிக காஃபின். அதிக அளவில் காஃபி, எனர்ஜி ட்ரிங்க் இந்த மாதிரி குடிக்கிறது சிலருக்கு கருத்தரிப்பை பாதிக்கலாம். எனவே அளவோடு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்து சுற்றுச்சூழல் மாசுபாடு. பூச்சிக்கொல்லிகள், ரசாயனங்கள், சிகரெட் புகை மற்றும் சில தொழிற்சாலை மாசுபாடுகள் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரை இயற்கையான உணவுகளை தேர்வு செய்து ஆரோக்கியமான சூழலில் வாழ முயற்சி பண்ணுங்கள். அடுத்து காரணம் 13 35 வயசுக்கு கீழே இருப்பவங்க 1 வருஷம் தொடர்ந்து முயற்சி பண்ணியும் கர்ப்பம் தரிக்கலைன்னா டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். கருத்தரிக்காமல் இருப்பதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சரியான காரணத்தை கண்டறிஞ்சால் பல சந்தர்ப்பங்களில் சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாக நல்ல பலனை பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.